எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பால் அடை பிரதமன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்காங்க, பசும்பால். இப்போ இந்த அடை இந்த மாதிரி வாங்கிட்டு நமக்கு தேவையான அளவு அடையை இதை பொடியை உடச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது இல்லைங்களா? இது போல் இந்த சைஸுக்கு இருந்தால் அது கொஞ்சம் பெருசாக ஆகுங்க. இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. கேஸ் பற்ற வச்சிடலாங்க. இந்த பால் நல்லா கொதித்து வரட்டுங்க. அதுக்குள்ளே வெந்நீரில் இந்த அடையை நம்ம போட்டு ஊற வச்சுருவோங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இந்த அடையை சேர்த்துருவோம். கலந்து கொடுங்க. இது போதும் கொதித்தது வரைக்கும். இப்போ பால் எடுத்து இதில் வச்சுருவோம். பால் நல்லா கொதிக்குதுங்க. நல்லா சுண்டி வரட்டுங்க. இந்த ஆடை நல்லா வரணும், அப்போ தான் நல்லா இருக்கும் பாலடை பிரதமனுக்கு. பால் இந்த ஓரெல்லாம் இந்த ஆடையை எடுத்து எடுத்து விடுங்க. பாருங்கள், ஆடை இந்த மாதிரி வரணுங்க, திக்காக வரட்டும். இப்போது இந்த சுடுதண்ணியில் கொதிக்க வச்ச இந்த அடையை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாதி இதிலையே வெந்துருச்சு. இப்போ இப்போ போட்டுருவாங்க. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. பாதி பால் சுண்டின பிறகு அப்புறம் இந்த அடையை சேர்த்தா போதுங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துப்போங்க. ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ நம்ம அடை எடுத்த அந்த கப் அளவே சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கண்டென்ஸ்டு மில்க்கு கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இப்போது கொஞ்சம் மில்க் மெய்ட் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டு பாதாமும் பிஸ்தாவும் பாருங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி அதுவும் சேர்த்துறேங்க. கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கங்க. பாருங்கள், இந்த அளவு போதுங்க. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து போட்டு எடுத்துக்கலாங்க. நெய் விட்டுருவோம். முந்திரி சேர்த்துருவோங்க. கொஞ்சம் திராட்சை. இப்போ இந்த பாலில் போட்டுருவோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.